பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தர்மராஜனுக்கு நரக தர்சனம். போகின்ற பாதையெல்லாம் மலமூத்ராதிகள், துர்வாசனை, துர்கந்தம் தாழ முடியாதபடி அந்த நரகத்தினுடைய காட்சி தோற்றம் இருந்தது. அண்ணா என்கின்ற ஒரு சப்தம் கேட்டான். தன்னுடைய தம்பிகள் இங்குதான் இருக்கிறார்கள் என்று நம்பினான். ஸ்வர்க்கத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம் வா அப்படின்னா வரலேன்னா, என் தம்பிகள் இருக்கும் இடம்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா உடனே தர்ம தேவதை, அப்பா நான் உனக்கு வைத்த மூன்றாவது பரீட்சையிலும் நீயே வென்றாய். முதன்முறை யக்ஷன் கொக்கு வடிவில் வந்து தர்மத்தை பற்றி மிகப்பெரிய கேள்விகளை கேட்டு அதிலும் தர்மன் ஜெயித்தான். நாயோடு தான் நான் வருவேன் என்று தர்மதேவதை பரீட்சை செய்த போது அப்பொழுதும் தர்மனே வென்றான். மூன்றாவதாக நரக தர்சனம். இந்த நரக தர்சனம் தர்மராஜனுக்கு ஏன் ஏற்பட்டது? துரோணாச்சாரியாரை கொள்வதற்கு முன்பாக அஸ்பத்தாமா ஹதஹா குஞ்சரஹா என்கின்ற வார்த்தையை பகவான் கிருஷ்ணன் தர்மராஜனிடம் கூறு என்றார். உடனே அஸ்பத்தாமன் சாகவில்லையே, அஸ்பத்தாமன் இறந்துவிட்டான் என்று கூறுகிறாரே என்று பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தையிலேயே சந்தேகம் கொண்டான். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சொன்னான். ஆனா பகவான் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்பது என அவனே தர்மம், அவனே சத்தியம். அதன் காரணமாக நரக தர்சனம் யாருக்கு? தர்மராஜனுக்கு. பகவான் வார்த்தையில் சம்சயம் கொண்டதால், சந்தேகம் கொண்டதால், யோசித்து செயல்பட்டதால், அப்போ இதிலையும் அவன் வென்றான். இன்னும் சொல்ல போனா, எப்பவுமே இறைவனுடைய வார்த்தையில் நாம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் யோசனை பண்ணி இது தப்பாக இருக்குமோ, நாம சாமானிய மனிதர்கள், நம்மை தாண்டியவன், இந்த உலகத்தையே சிருஷ்டித்தி லயம் காரணமானவன், அவன் ஒன்று சொன்னால் அதுதான் வேதம். அப்போ தேவலோக கங்கையில் தர்மராஜா நீ போய் ஸ்நானம் செய், இந்த தேகத்தை விடு. அப்போ பாருங்க, விட்டால் நீ சொர்க்கத்தை அடைவாய் என்று தர்ம தெய்வத்தை கூற. காரணம் என்னன்னா, மனுஷ தேகம் இருக்கும் வரை துரியோதனாதிகளெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்களே என்கின்ற துவேஷம் தர்மராஜனுடைய மனதில் இருந்தது. ஏன்னா அஜாத சத்ரு, இவனுக்கு சத்ருக்களே இல்லை என்ற பெயர் வாங்கியவன். ஆனால் இயற்கையாகவே இந்த எலி, பூனை, கிரி, பாம்பு இயற்கையாகவே இவைகளுக்குள் அந்த துரோகம் அல்லது கோபம், தன்னுடைய எதிரி என்கின்ற பாவம் இருந்தே இருக்கும். அப்போ இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாரதரும் சரி, இந்திரனும் சரி, ஏன்னா இதெல்லாம் மனுஷ லோகத்தில் இந்த துவேஷங்களை வைத்து கொண்டு இருப்பர். ஆனால் இங்கு அதற்கெல்லாம் இடம் இல்லை என்ற ஆக்ஷேபம் நாரதர் கூறினார். தர்மராஜனே, இப்பொழுது அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் சொல்ப தினங்களை, பிறகு மீண்டும் கொடிய நரகத்தை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரும் இந்திரனும் தர்மராஜனுக்கு சொல்லி, அப்போ எப்பவுமே யார் மேலும் இந்த அசூயை, அதாவது பொறாமை, இவர்களுக்கெல்லாம் இது கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தப்பு செய்பவன் அவன் கையில் ரூபாய் வைத்திருக்கிறான், பலவாறு செலவு செய்கிறான் என்றால் நீ அவன் மேல் பொறாமைப்பட்டு ஆக வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? அவன் இந்த நேரத்தில் அனுபவிக்க வேண்டிய நேரம், அதற்கு பின்பு
எப்பேற்பட்ட நரகங்களை அனுபவிக்க வேண்டுமோ அது இறைவனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. அதற்காக நீ பொறாமைப்படுவதனால் ஏதாவது கிடைக்க இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்பொழுது இவர்கள் கூறியபடி அந்த ஸ்நானம் செய்து தன்னுடைய தேகத்தை விடுத்து ஒரு திவ்ய தேகத்தை பெற்றான் தர்மராஜன். அந்த உலகத்திற்கு சென்றவுடனே தன்னுடைய தம்பிகளையெல்லாம் திவ்ய ரூபங்களில் பார்த்தான். பீமசேனனை, அர்ஜுனனை, நகுலனை, சகாதேவனை. இவர்களெல்லாம் எப்படி அப்படின்னா, வாயு தேவனுடைய மூல ரூபம் இருக்கிறது அருகில் பீமசேன். அதே போல இந்திரன் இருக்கிறான், இந்திரனுக்கு அருகில் அர்ஜுனன். அஸ்வினி தேவதைகள் அருகில் நகுல சகாதேவர்கள். இப்படி யமதர்மராஜன் பக்கத்தில் இவன் போய் நிற்க வேண்டும். அங்கிருந்து ஓடி வென்றான் யமதர்மராஜன். யமதர்மராஜனுக்கு சுந்தரமான ரூபம் உண்டு. ஆரத் தழுவினான் தர்மராஜனை. அப்போ மனிதனாக இருக்கும் பொழுது அவன் மனதில் ஒட்டி இருந்த சிறிது துவேஷங்களும் அவனிடத்திலிருந்து போன. மூல ரூபமாக இருக்கக்கூடிய யமதர்மராஜன் எப்பொழுது தர்மராஜனை தழுவினானோ அந்த மனதில் இருக்கக்கூடிய அத்தனை துவேஷங்களும் சென்றது. அதாவது அஸ்வினி தேவதைகள் என்றால் நாசத்ய தசரா என்று அவர்களுக்கு பெயர். இவர்கள் அருகில் நகுலனும் சகாதேவனும் இருந்தனர். கர்மங்கள் இருக்கும் வரை இவர்கள் ஒரு ரூபத்திலும் மூல ரூப தேவதைகளும் இருப்பார்கள். அந்த கர்மம் களைந்த பிறகு மீண்டும் அவர்கள் அந்த மூல ரூபத்திலே சேர்ப்பார்கள். இது எல்லாத்த விட ஒரு ஆச்சரியம், பகவான் கிருஷ்ணனும் அங்கு இருந்தான். அர்ஜுனனோடு விளையாண்டு கொண்டு இருக்கிறான். ஒரு ரதம், அந்த ரதத்தை ஓட்டுவது போல பகவான் கிருஷ்ணன் அந்த ரதத்தில் அர்ஜுனன் இருப்பது போன்று எப்பொழுது பகவான் கிருஷ்ணனை பார்த்தானோ மனதில் பேரானந்தம் தர்மராஜனுக்கு. பீமன் பக்கத்தில் திரௌபதி. உடனே தன் மனைவியோ என்று அருகில் செல்லும் பொழுது பாருங்க, அந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறார் நாரதரும் இந்திரனும். அப்பா, இப்பொழுது அவள் உனது மனைவி அல்ல. சாக்ஷாத் பாரதி தேவி, வாயு தேவரனுடைய மனைவி. மனித லோகத்தில் இருக்கும்போது அவளுக்குள் ஷியாமலா, அதாவது யமதர்மராஜனுடைய மனைவியாயிருக்கக்கூடிய ஷியாமலா, இந்திரனுடைய மனைவியாயிருக்கக்கூடிய சச்சி மற்றும் அஸ்வினி தேவதைகளுடைய மனைவியாக இருந்த உஷாதேவி, இவர்களெல்லாம் திரௌபதிக்குள் வாசம் செய்தபடியால் நீங்கள் அருகில் செல்ல முடிந்தது. இப்பொழுது சாக்ஷாத் வாயு தேவனுடைய பத்தினி அவள் பெயர் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது சொன்னானோ அப்போ யமதர்மராஜனுடைய ஆலிங்கனம் கிடைத்ததோ இதையெல்லாம் அறிந்து அவனும் பவித்திரமானான் அப்படின்னு. இதில் பாருங்க, எல்லாருமே அங்கு வீரஸ்வர்க்கம் அடைந்தவர்கள் அத்தனை கூட்டத்தினரும் அந்த இடத்தில் தர்மராஜனால் காண முடிந்தது. அப்போ அவர்கள் இன்னும் சில கர்மங்களை அனுபவிக்க வேண்டி இருப்பதால், அதாவது அந்த ஸ்வர்கலோகத்திலும் அனுபவிக்க வேண்டியது சில காலம் இருக்கு. அது முடிந்தவுடனே மூல ரூபத்தில் அவர்கள் சேர்வார்கள். இப்போ துரியோதனன் சொர்க்கத்தில் இருப்பதாக தர்மராஜன் காண நேர்ந்ததே. எத்தனை வருடங்கள் துரியோதனன் அந்த ஸ்வர்க்கத்தில், அதாவது வீர ஸ்வர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னா அது 4300 வருடங்கள் அந்த வீர ஸ்வர்க்கத்தில் இருந்த பின்பு நரகலோகத்திற்கு அவர்கள் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆனதும் இந்த பூமிக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் மற்றும் பீமசேனன் இவர்களுக்கு உண்டான கருத்துக்களை, அதாவது கெட்ட கெட்ட மதங்களை பிரச்சாரம் செய்வர். இதற்கெல்லாம் சாக்ஷாத் பீமனே மீண்டும் அவதாரம் பண்ணி, அதே மத்வாச்சாரியார் அவர்கள் பாருங்க, இவர் கொடுத்த அந்த குபாஷ்யங்களுக்கு எல்லாம்
பீமசேனனே தன்னுடைய கிரந்தங்களால் உண்டான பதில் சொல்லி ஜனங்களுக்கு வேண்டிய அறிவினை பீமசேனனே மத்வாச்சாரியாராக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனமேஜயன் மிகுந்த ஆச்சரியப்பட்டார். நியாயமா பார்த்தா வைஷம்பாயனரை வெகுவாக மனதின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு சர்ப்ப யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த ஜனமேஜயனுக்கு அந்த யஜ்ஞங்களை எல்லாம் முடிந்து போன நிலையில் ஆஸ்திகன் பாருங்க, இன்னும் சொல்ல போனா இந்த யஜ்ஞம் தவறு, இதை நிறுத்து என்று ஆஸ்திகன் சொன்னதனால் அந்த யஜ்ஞத்தை நிறுத்தி இந்த மகாபாரத சிரவணம் என்கின்ற பாக்கியம் ஜனமேஜயனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆஸ்திகனை அழைத்து அவனுக்கு வேண்டிய அளவுக்கு திரவியங்களை கொடுத்து மகிழ்ந்தான். தக்ஷசிலை என்கின்ற இடத்தில்தான் இந்த யாகத்தை தீர்மானித்திருந்தான். யார்? ஜனமேஜயன். இந்த யாகத்தை எல்லாம் முடித்து அஸ்தினபுரத்திற்கு வந்து சேர்ந்தான் பரீட்சித். சூத புராணிகர் பாருங்க, சவுனகாதிகளுக்கு இந்த விஷயத்தை, ஏன்னா வைஷம்பாயன ஜெயமேஜயனுக்கு மகாபாரதம் சொன்னார். அப்பொழுதும் வேதவியாசர் இருந்தார். அந்த இடத்தில் இருந்து சூத்த புராணிகர் இந்த மகாபாரத கதைகளை நேரா சவுனகாதி ரிஷிகளுக்கு மகாபாரதம் சொல்வதாக இது நடந்த கதை. இதிகாசம் என்றால் இதிக ஆசக, ஏதோ கற்பனையினால் எழுதப்பட்டதா அப்படின்னா இல்லை. சாக்ஷாத் தேவதா மூர்த்திகளே இந்த பூமியில் இறங்கி வந்து நாம் எப்படி வாழ வேண்டும், அதனுடைய தர்மங்கள் என்ன என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக சாக்ஷாத் பகவானே வேதவியாசராக அவதாரம் செய்து இவ்வளவு மகாபாரதம் அப்படின்னா சிறிய விஷயம் அல்ல, பெரிய பொருள் அடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம் வாழ்நாளில் புண்ணியத்தை சம்பாதிக்க, அது மட்டுமல்லாமல் இக பரங்களில் சுகமாக இருப்பதற்கு, இங்கு இந்த லோகத்தில் சுகமாக இருப்பது மட்டுமல்ல, இதற்கு பிறகு நமக்கு பரலோகத்திற்கு சென்ற போதும் சுகமாக இருக்க வேண்டுமானால் இந்த மாதிரி பவித்திரமான தோஷங்களே இல்லாத தேவதா கதைகளை நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். இது எப்படி அப்படின்னா, பகவானே அவனுடைய கைகளால் எழுதினால் இது மிகுந்த மிகுந்த பவித்திரமானது, இது மோட்சத்திற்கே வழிவகுப்பது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, இதெல்லாம் இறைவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயமா இல்லை, நம்மேல் இருக்கின்ற கருணையினால் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம் கண்களால் காண முடியாத எவ்வளவோ விஷயங்களை வேதவியாசரால் காண முடியும். அவருக்கு சாமான்யமல்ல, தபம் நிறைந்தவர். எல்லா கிரந்தங்களையும் சாமான்யமான பார்வை அல்ல, அதன் உள்ளார்ந்த அர்த்தங்களை அறிந்து எழுதவர். இன்னும் சொல்ல போனால் பாண்டவர் என்கின்ற தேவதைகள் மூலமாக நமக்கு தர்மத்தை கூறி அதனுடைய கீர்த்தி வளர வேண்டும் என்கின்ற காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளையும் கிருஷ்ணன் மேல் பக்தி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட கிரந்தத்தை வேதவியாசர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி விசேஷ தினங்களில் இதை கேட்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பாபங்கள் செய்திருந்தாலும் அந்த பாபங்கள் நிவர்த்தியாகும். இன்னும் சொல்ல போனால், எப்பொழுது மகாபாரத சிரவணம் ஒருவருக்கு கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனையே சேர்வர். தோஷத்திலே பெரிய தோஷம் பிரம்மஹத்ய தோஷம் என்பார்கள். அப்பேற்பட்ட அந்த பாபமாக இருந்தாலும் இதையே காஷ்ட வேதம் என்று சொல்வார்கள். அதாவது 5வது வேதம். பித்ருக்களுடைய ஆராதனை உங்கள் வீட்டில் நடக்கும் செய்யும். இந்த மகாபாரதத்தில் ஏதோ சில ஸ்லோகங்களை என்ன சொல்லுது, ஸ்ரவணம் செய்தாலே
அந்த பித்ருக்கள் சந்தோஷப்படுவர். மகாபாரதத்தில் பாருங்க, இல்லாதது அப்படின்னு ஒன்று இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் என்னையெல்லாம் பார்க்குறீர்களோ அதனுடைய தர்ம அதர்மங்கள் அது அத்தனையும் நிறைந்தது. தர்மம் செய்தால் எது கிடைக்கும், அதர்மத்தினால் எது விளையும், இதனை வெகுவாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான இதிகாசம் எது என்றால் அது மகாபாரதம். ஒரு ஸ்லோகங்களிலும் குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள் உண்டு மகாபாரதத்தில். இதற்குள் இருக்கக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற பவித்திரமான அந்த ஸ்லோகத்தில் ஒரு சொல்லுக்கும் குறைந்தபட்சம் 100 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜடமேஜயனை தங்க ஆசனத்தில் அமர வைத்து பாருங்க, மிகப்பெரிய சன்மானங்களை ஜடமேஜயன் வைஷம்பாயனருக்கு வழங்கினார். யார் யார் என்னென்ன விதமான அந்த பரிசுகளை வழங்கி அந்த வைஷம்பாயனரை மகிழ்வித்தனர், அதனால் அவர்கள் என்ன பலன் அடைந்தனர் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.